வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக காற்று மாசு உயர்வடைந்திருந்த நிலையில் அது தற்போது கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளது என்று மத்திய சுற்றாடல் அதிகார சபை தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் மேலும் தெரிவிக்கையில், நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய மத்திய சுற்றாடல் அதிகார சபையால் வழித்தர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டது. நவம்பர் மாதம் 28ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் காற்று மாசு நிலை சுட்டன் அதிகளவில் ஏற்பட்டிருந்த நிலையில் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி முதல் நிலைமை மெல்ல மெல்ல இயல்புக்கு திரும்புகின்றமை அவதானிக்கத்தக்கது. காற்றின் வடிவம் மாறி வீசுகின்ற போது அயல் நாடுகளில் இருந்து மாசு துணிக்கைகள் அதிகளவில் எடுத்து வரப்படுகின்றன. இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலையே காற்று மாசை அதிகப்படுத்தி இருந்த நிலையில் தற்போது நிலைமை கட்டுக்குள் வருகின்றது. காற்றின் வழித்தர சுட்டன் 50க்கு உட்பட்டதாக இருந்தால் அது ஆரோக்கியமான நிலையாக காணப்படும். 50 தொடக்கம் 100 வரை ஓரளவு பாதிப்பு நிலையாகவும், 100 தொடக்கம் 150 வரை கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள் மற்றும் சிறுவர்களை பாதிக்கும் நிலையாகவும் காணப்படும். இலங்கையில் இத்தகைய காற்று மாசு ஏற்பட்டிருந்தது. காற்று மாசு அதிகரிக்கின்ற போது அதனை எதிர்கொண்டு மக்களை சுகாதார நிலையில் பேணி பாதுகாக்க சர்வதேச நிறுவனங்கள், தேசிய நிறுவனங்களுடன் இணைந்து நாம் பணியாற்றுகின்றோம். மேலும் வளியின் தரத்தை கண்காணிக்க வழித்தர உணரிகளை மையமாக வைத்து செயற்பாடுகளை மேற்கொள்கின்றோம் என்றார். வன்னி பிராந்திய பாடசாலைகளில் ஆசிரியர் வெற்றிடங்கள் மிகவும் அதிகரித்துள்ளன. அவை உடனடியாக நிரப்பப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் வவுனியா மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே வன்னி மாவட்டத்தில் நீண்ட காலமாக நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்கள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, வடக்கில் மாவட்டங்களில் ஆசிரியர்கள் அளவுக்கு அதிகமாக உள்ளனர். இன்னும் சில மாவட்டங்களில் ஆசிரியர்கள் இல்லை. வன்னியில் மிக முக்கியமான பாடங்களான கணித பிரிவு, உயிரியல் பிரிவுகளுக்கு கூட வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. ஆனால் யாழ்ப்பாணத்தில் கணித பிரிவு ஆசிரியர்கள் 63 பேர் மேலதிகமாக இருக்கின்றனர் என்று தரவுகள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாணத்தில் மேலதிகமாக உள்ள குறித்த கணித பிரிவை சேர்ந்த 63 ஆசிரியர்களையும் ஏனைய 4 மாவட்டங்களிலும் உள்ள ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு நியமிக்காமைக்கான காரணம் என்ன? யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் ஆகிய மாவட்டங்களில் காணப்படுகின்ற ஆசிரியர் வெற்றிடங்கள் மற்றும் மேலதிகமாக உள்ள ஆசிரியர்களின் தரவுகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்றார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனின் குற்றச்சாட்டு தொடர்பில் வடமாகாண கல்வி அமைச்சின் மூத்த உதவி செயலாளர் வே ஆயக்குலன் கருத்து தெரிவிக்கையில், புதிய ஆசிரியர் நியமனங்களை வவுனியா, முல்லைத்தீவு, மன்னார் ஆகிய மாவட்டங்களுக்கே வழங்கி வருகின்றோம். எனினும் முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா மாவட்டங்களில் குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னர் ஆசிரியர் நியமனங்களை பெற்ற யாழ்ப்பாண மாவட்டத்தை சேர்ந்த ஆசிரியர்களின் வெளி மாவட்ட சேவை காலமான 8 வருடங்கள் முடிவுற்றவுடன் ஆசிரியர்கள் தமது இடங்களுக்கு இடமாற்றம் கோரி செல்கின்றனர். இதனால் தான் யாழ்ப்பாணத்தில் ஆசிரியர்களின் எண்ணிக்கை அதிகமாக காணப்படுகின்றது. இருப்பினும் வன்னி மாவட்டத்தில் காணப்படும் ஆசிரியர் பற்றாக்குறைகளை நிவர்த்தி செய்வதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தற்போது புதிதாக ஆசிரியர் இடமாற்றங்கள் கோரப்படுகின்ற போது இடமாற்றம் கோருகின்ற குறித்த ஆசிரியருக்கான வெற்றிடம் மீள் நிரப்பப்படாமல் இடமாற்றங்களை மேற்கொள்ளக்கூடாது என வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் உத்தரவிட்டிருக்கின்றார். இந்த உத்தரவை வலய கல்வி பணிப்பாளர்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். விரைவில் இந்த பிரச்சினை சீரமைக்கப்படும் என்றார். கிளிநொச்சி நகரில் கடந்த 25ஆம் தேதி இடம்பெற்ற விபத்தில் படுகாயம் அடைந்திருந்த தாயும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மோட்டார் சைக்கிள் மீது டிப்பர் ரக வாகனம் மோதி இடம்பெற்ற விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்து 4 பேர் படுகாயம் அடைந்திருந்த நிலையில் சம்பவத்தன்று 2 வயது குழந்தை உயிரிழந்தது. தந்தை, தாய் மற்றும் மூத்த மகள் ஆகியோர் படுகாயம் அடைந்து ஜாழ்போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் தாயும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் சாவகச்சேரி கல்வயல் பகுதியை சேர்ந்த 34 வயதான பெண்ணை உயிரிழந்ததுடன் தந்தையும் மூத்த மகளும் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. உயர்தரத்தில் கல்வி கற்கும் மாணவர்கள் பாடசாலையில் இருந்து விலகி இருப்பது தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். மகரகம தேசிய கல்வி நிறுவனத்தில் கண்காணிப்பு சுற்றுப்பயணத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். தற்போது பாடசாலைகளின் உயர்தர வகுப்பறைகளில் மாணவர்கள் இருப்பது மிகவும் குறைந்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர், குறிப்பாக ஆண் பிள்ளைகள் கல்வி நடவடிக்கைகளில் இருந்து விலகி வெகு தொலைவில் இருப்பதாகவும், எந்தவொரு சமூக அல்லது பொருளாதார காரணங்களின் அடிப்படையிலும் பிள்ளைகள் கல்வியை தவிர
தவறவிடக்கூடாது என்றும் 13 வருடங்கள் பாடசாலை கல்வியுடன் உயர்கல்விக்கான வாய்ப்புகள் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் நிலத்தடி நீரின் தரத்தை மத்திய நிலத்தடி நீர் வாரியம் ஆண்டுதோறும் ஆய்வு செய்து வருகின்ற நிலையில் கடந்த ஆண்டுக்கான ஆய்வறிக்கை தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இதில் நாடு முழுவதும் 440 மாவட்டங்களில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவிலான நைட்ரேட் நிலத்தடி நீரில் கலந்திருப்பது தெரிய வந்துள்ளது. அதன்படி நாடு முழுவதும் 15,259 கண்காணிப்பு பகுதிகளை தெரிவு செய்து நிலத்தடி நீர் ஆய்வு செய்யப்பட்டது. இதில் 25% கிணறுகளில் எடுக்கப்பட்ட மாதிரிகள் விரிவான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. குறிப்பாக பருவமழைக்கு முன்னும் பின்னும் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதில் 20% மாதிரிகளில் உலக சுகாதார அமைப்பு மற்றும் இந்திய தர நிர்ணய அமைப்பு ஆகியவை அனுமதித்த அளவை விட அதிகமாக நைட்ரேட் இருப்பது தெரிய வந்துள்ளது. மேலும் 9.04% மாதிரிகளில் புளோரைடு அளவும் 3.55% மாதிரிகளில் ஆர்சனிக் அளவும் மிகவும் அதிகமாக இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த வகையில் தமிழ்நாட்டின் விழுப்புரம், ராஜஸ்தானின் ஜோத்பூர், பார்மர், மகாராஷ்டிரத்தின் வார்தா, புல்தானா, அம்ராவதி, நாண்டர்பீட், ஜல்கான், ஜவட்மால், தெலுங்கானாவின் ரங்காரெட்டி, அடிலாபாத், சித்திபேட், ஆந்திராவின் பல்நாடு மற்றும் பஞ்சாபின் பதிண்டா மாவட்டங்களில் நிலத்தடி நீர் அதிகபட்ச நைட்ரேட் அளவுடன் இருப்பது தெரிய வந்துள்ளது. தென்கொரியாவின் அரசியல் குற்றப்பிரேரணை நிறைவேற்றப்பட்டு ஜனாதிபதி ஜூன் சுக் யோலை கைது செய்வதற்காக 20க்கும் மேற்பட்ட தென்கொரிய போலீசார் அவரது இல்லத்திற்கு சென்றுள்ளதாகவும் குறித்த சூழல் பரபரப்பான நிலையில் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவினர் அவரை கைது செய்வதை தடுக்க முயல்கின்றதாகவும் நீதிமன்றம் அனுமதி வழங்கிய பிடியாணை சட்டப்பூர்வமற்றது என தெரிவிக்கும் ஜனாதிபதியின் சட்டத்தரணிகள் அதனை சவாலுக்கு உட்படுத்த போவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவில் இம்மாதம் நடைபெறவுள்ள 19 வயதுக்கு உட்பட்ட மகளிர் T20 உலகக்கிண்ண போட்டியில் பங்கு பெற்றவுள்ள இலங்கை மகளிர் அணி அதற்கு முன்னோடியாக இளையோர் சர்வதேச T20 கிரிக்கெட் தொடரில் பங்களாதேஷ் மகளிர் அணியை எதிர்த்தாடவுள்ளது. இத்தொடரை முன்னிட்டு மொரட்டுவை பிரின்சஸ் ஆஃப் வேல்ஸ் கல்லூரி வீராங்கனை மனுதின் ஆணையக்காரு தலைமையிலான 15 வீராங்கனைகளை கொண்டு 19 வயதுக்கு உட்பட்ட இலங்கை மகளிர் அணி பெயரிடப்பட்டுள்ளது. மலேசியாவில் நடைபெற்ற 19 வயதுக்கு உட்பட்ட மகளிர் T20 ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டி இலங்கை குழாத்தில் இடம்பெற்ற அதே வீராங்கனைகள் பங்களாதேசுக்கு எதிரான தொடரிலும் விளையாட உள்ளனர். அணியின் உபதலைவியாக மாத்தரி அனுரா கல்லூரி வீராங்கனை ரஸ்மிகா செவ்வந்தி நியமிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை 19 வயதுக்கு உட்பட்டு இலங்கை மகளிர் குழாத்தில் ரத்கமை தேவபத்ராஜ கல்லூரியைச் சேர்ந்து 6 வீராங்கனைகள் இடம்பெறுகின்றமை விசேட அம்சமாகும். 19 வயதுக்கு உட்பட்டு இலங்கை மற்றும் பங்களாதேஷின் 19 வயதுக்கு உட்பட்ட மகளிர் அணிகள் 4 போட்டிகள் கொண்ட சர்வதேச இளையோர் T20 கிரிக்கெட் தொடரில் விளையாட உள்ளன. இத்தொடரில் விளையாட உள்ள 19 வயதுக்கு உட்பட்ட பங்களாதேஷ் மகளிர் அணி இன்று இலங்கை வந்தடைந்துள்ளது. 2 அணிகளுக்கும் இடையிலான முதல் 2 சர்வதேச இளையோர் T20 கிரிக்கெட் போட்டிகள் தேர்ஸ்டன் கல்லூரி மைதானத்தில் இன்றும் நாளை மறுதினமும் நடைபெறவுள்ளது. 3வது போட்டி மக்கோனா சரே வில்லேஜ் மைதானத்தில் ஜனவரி 7ஆம் திகதியும் கடைசி போட்டி PRC மைதானத்தில் ஜனவரி 9ஆம் திகதியும் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.